பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிறது நியாயாதிபதிகளின் முன்னுரை, இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. காலம் கிமு 1050 1000. நியாயாதிபதிகளின் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களிலே 7ஆம் ஆகமம். 21 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இப்புத்தகம் இஸ்ரவேலின் வரலாற்றின் ஒரு பெரிய காலகட்டத்தை விவரிக்கிறது. சுமார் 350 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களின் பாவம் மற்றும் அத்தகைய பாவத்தால் ஏற்படும் விளைவுகளை வெளிப்படையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நியாயாதிபதி புத்தகம் ஒரு சுழற்சி புத்தகமாக இருக்கின்றது. ஒன்று பாவம், தீர்ப்பு, கவலை, விடுதலை மற்றும் அமைதி. யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்த்தோம். யோசுவா வயதான காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிவதின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் போன பதிவுகளிலே நாம் பார்த்தோம். ஆனால் யோசுவா மரித்து விடுகிறதுனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிநடத்த தலைவர்கள் இல்லாததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிமாறி தேவனை விட்டு தூரம் போனார்கள். அப்படி தூரம் போகும் பொழுது அவர்கள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம் என்று கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு எதிரான பாவமும் மற்ற புறஜாதி மக்களின் கலாச்சாரத்தின் வழிபாடுகளை செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தலைகுனிய வைக்க அல்லது அவர்களை அடிபணிய வைக்க ஒரு எதிரி தேசத்தை தேவன் அனுமதிக்கிறார். அதனால் என்ன நடக்கும்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளினால் இக்கட்டான நிலை உருவாகிறதை உணர்ந்து மீண்டும் தாங்கள் செய்யும் தவறை திருந்துவதிலே வருந்தி தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் செய்தோம், இந்த தவறை எங்களுக்கு மீண்டும் மன்னித்தருளும், எங்களுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்து எங்களை வழிநடத்துங்க, எங்களை மன்னியுங்கள் என்று கதறுவது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் தேவனிடத்திலே கதறி அழுகிறதுனாலே தேவன் அவர்களுடைய ஜெபத்தையும் அழுகையும் கூக்குரலையும் கவனித்து அவர்கள் மீது இரக்கப்பட்டு என்ன செய்கிறார் என்றால் ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார். அந்த நியாயாதிபதி ஒரு படை தலைவனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் எதிரிகளின் பிடியிலிருந்து விலகி இருக்கும்படியாக அல்லது அவர்களை வென்று மீண்டும் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ வழி செய்கிறது தான் இந்த நியாயாதிபதிகளுடைய வேலையாக இருக்கிறது. இதனுடைய பயனாக இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் அமைதி, சமாதானம், நிம்மதி. எந்த ஒரு இனமும் ஒரு அடக்குமுறை, ஒரு அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடையும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாக இருக்கும். அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருடைய எதிரிகளை வீழ்த்திய பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாக வாழ முடியும் என்கிறதை நாம் இங்கே அறிய முடிகிறது. நியாயாதிபதி புத்தகத்திலே யார் யார் நியாயாதிபதிகளாக இருக்கிறார்கள் என்கிற பெயர் வரிசையை நாம் பார்க்கலாம். 1 ஒத்னியேல், 2 ஏகூத், 3வது சம்கார், தெபோரால், கிதியோன், அபிமெலேக்கு, தோலா, யாவீர், யப்தா, இப்சான், ஏலோன், அப்தோன், சிம்சோன், ஏலி, சாமுவேல். அப்படியாக மொத்தம் 15 நியாயாதிபதிகள் பெயரை இங்கே குறிப்பிடப்படுகிறது. இங்கே ஏலி, சாமுவேல் ஆவிக்குரிய நியாயாதிபதிகளாக இருந்தும் நியாயாதிபதி புத்தகத்திலே பெயர் சேர்க்கப்படவில்லை. அபிமெலேக்கு தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திருப்பினார். எனவே அவன் ஏற்றுக்கொள்ளப்படாத நியாயாதிபதி ஆகிறான்.
6 நியாயாதிபதிகள் மட்டும் யுத்தத்தில் சந்தித்து வெற்றி கொண்டார்கள். அவர்களுடைய பெயர்: 1 ஒத்னியேல், 2 ஏகூத், 3 தெபோரால், 4 கிதியோன், 5 யெப்தா, 6 சிம்சோன். இன்று நியாயாதிபதிகளின் அறிமுக பகுதியை நாம் கேட்டோம். இதனுடைய விளக்கத்தை ஒவ்வொரு பகுதிகளாக நம்முடைய வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸில் கேட்க இருக்கிறோம். தவறாமல் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.